தேங்காய் பாலில் எந்த அளவுக்கு சத்துக்கள் இருக்கோ அதே அளவுக்கு தேங்காய் எண்ணெயிலும் உங்களுக்கு சத்துக்கள் இருக்குது. ஸோ இந்த தேங்காய் பால், தேங்காய் எண்ணெயை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்? தேங்காய் பால் நம்ம உணவோடு சேர்த்தும் பயன்படுத்திய வழக்கம் இருக்கு இல்லையா? காலையில் இடியாப்பம் செய்கிறோமா, தேங்காய் பால் வைப்போம். ஆப்பம் செய்கிறோமா, சுட சுட ஆப்பத்தில் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்ற டேஸ்ட்டே தனி. ஸோ குழந்தைகள், வயதானவர்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு முறை தான் நம்ம இந்த தேங்காய் பால் இடியாப்பம் சொல்கிறது, ஆப்பம் சொல்கிறது, இது எல்லாமே. அப்படி இந்த தேங்காய் மற்றும் தேங்காய் பாலில் என்னங்க சத்துக்கள் இருக்குது? நம்ம உணவு சமைக்கும் பொழுதே தேங்காய் சேர்த்து சமைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போது இந்த விரத முறைகள்லாம் நம்ம இருக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போது நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போ பொதுவாக பார்த்தோம்னா விரதத்தில் இருக்கிறேன், இன்றை முழுவதும் நான் வெறும் பழங்கள் தான் சாப்பிடணும், இல்லை பழச்சாறுகள் சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மாதிரி விரத முறைகள் அப்போவும் தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தேங்காய் பால் நீங்கள் எடுத்துக்கும்போது உடலுக்கு தேவையான ஆற்றல், சத்துக்கள், அந்த சத்து அப்படின்னு சொல்லும்போது குளுக்கோஸ் இதில் நிறைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இதில் இருக்கக்கூடிய குட் கொலஸ்ட்ரால், நம்மளுடைய செல் டேமேஜை இது ப்ரிவென்ட் பண்ணுது. ஸோ அதிகமான நெஞ்செரிச்சல், புளித்த ஏப்பம், அல்சர் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குன்னா அது சரியாகிறதுக்கு உங்களுக்கு தேங்காய் பால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது.